February 5 நைட்டு கரெக்டாக நைட் 11 மணிக்கு என் ஒய்ஃபுக்கு வாட்டர் பிரேக் ஆயிடுச்சு. இமீடியட்டாக பேக் பண்ணிவிட்டு தீர்த்தமலையிலிருந்து நாங்கள் சேலம் கிளம்பிட்டோம். போகிற வழியில் ரோடு கொஞ்சம் மோசமாக இருந்தது. மஞ்சவாடி கணவாய்கிட்ட போகும்போது சரியான டிராஃபிக், அதாவது கொஞ்சம் டிராஃபிக் இல்லைங்க, ஒரு 200-300 லாரி, 40-50 பஸ்ஸு, செம்ம பிளாக் ரோடு. எல்லாரும் பார்த்தீங்கன்னா வண்டி ஆஃப் பண்ணிட்டு உள்ள தூங்கிட்டு இருக்காங்க. இது என்னடா வம்பா போச்சு, நம்ம அவசரமாக ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கோமே, எப்படி போய் டைமுக்கு சேர்த்துறது அப்படின்ட்டு ஒரே குழப்பம். நான் வண்டி விட்டு கீழே இறங்கி போய் எல்லாத்துக்கிட்ட கேட்குறேன், ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன்னா ஒய்ஃபு பனிக்கூட உடஞ்சிருச்சு, அர்ஜென்ட்டாக போகணும், எப்படி வந்து மாட்டிட்டீங்க அப்படின்ட்டு அவர் கீழே இறங்கி வண்டி விளக்க சொல்லி, நான் அப்புறம் ஒவ்வொரு டிரைவர்கிட்ட போய் சொல்கிறேன், இந்த மாதிரி பனிக்கூட உடஞ்சிருச்சுங்க, பனிக்கூட உடஞ்சிருச்சு, ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கோன்னு. அப்புறம் எல்லாரும் கீழே இறங்கி அப்புறம் எல்லாம் வண்டி விளக்க சொல்லி அதில் பூந்து வந்து வண்டிக்கு முன்னாடி நான் ஓடிட்டு இருப்பேன், மாமனார் வண்டி ஓட்டிட்டு வருவார். கரெக்டாக அந்த டிராஃபிக் எல்லாம் தாண்டி வந்து கரெக்டான டைமுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துருவோம். நல்லபடியாக நார்மல் டெலிவரி ஆகி பையன் பிறந்துட்டா, ரொம்ப சந்தோஷம். முன்னாடி ஓடி வந்தவங்க, ஹெல்ப் பண்ணவங்க, எஸ்பெஷலி அந்த திருப்பூர் டு வேலூர் பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-20 பேர் கீழே வந்து இறங்கி ஓடி வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு ஒரு ஓடுவார் முன்னாடி, அவர் பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஓடி வருவார். யாருனே தெரியாத, முகம் தெரியாத டிரைவர்ஸ் ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அந்த டைமில். அவங்களுக்குலாம் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன், எனக்கு சான்ஸே கிடைக்கல. அப்போ பதட்டத்துலேயும் அவங்க எல்லாருமே ரொம்ப பதறிக்கிட்டேன். ஆக்சுவலாக ஏதோ படத்தில் வர மாதிரி இருந்தது, ரொம்ப சினிமேட்டிக்காக இருந்தது. ஆக்சுவலாக பார்க்கும்போது லைஃப்பில் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைச்சதே கிடையாது, அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ. முகம் தெரியாதவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, அதை நாங்கள் மறக்கவே மாட்டோம். கடைசி வரைக்கும் ரொம்ப நன்றிங்க. மண்ணிலே ஈரமுண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு. யாருனே தெரியாத நிறைய நல்லுள்ளங்கள் இங்க ஆபத்துல போன பெண்ணுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. ஓடி ஒவ்வொரு வாகனத்தையும் நகர்த்தி விட்டு வழி ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இந்த மனித நேயத்துக்கு ஈடுணை எதுவுமே கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய மனைவிக்கு, அதாவது பிரெக்னண்டா இருக்கக்கூடிய மனைவிக்கு வாட்டர் பிரேக் ஆயிடுச்சு. உடனடியா ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். தீர்த்தமலையில இருந்து சேலம்க்கு இவங்க கொண்டு போயிருந்திருக்காங்க, கார்ல கொண்டு போயிருந்திருக்காங்க. ஆனா எதிர்பாராத விதமா அங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான டிராபிக் இருந்திருக்கு. நூற்றுக்கணக்கான லாரிகள், பேருந்துகள் எல்லாம் வரிசை கட்டி நிக்க, அவ்வளோ ஆபத்தா இருக்கக்கூடிய பிரெக்னண்டா இருக்கக்கூடிய இவருடைய வைஃபை எப்படி கொண்டு போறதுன்னு தெரியாம தவிச்சு போயிருந்திருக்காரு. உடனடியா அங்க இருக்கக்கூடிய லாரி டிரைவர் கிட்ட நடந்தது என்ன அப்படின்றத சொல்லியிருந்திருக்காரு. அப்போ அங்க இருந்த எல்லாரும் ஒன்னு சேர்ந்து வாகனங்கள் நகர விட்டு அதுக்கப்புறமா இவங்களை போகிறதுக்கு வழி ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. இப்படி யாருமே தெரியாத தனக்கு இந்த மாதிரி ஓடி வழியை ஏற்படுத்தி கொடுத்து இன்னைக்கு என்னுடைய மகன் ரொம்பவே ஆரோக்கியமா பிறந்து நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நன்றியை தெரிவிச்சு இந்த நபர் இந்த வீடியோவை வெளியிட்டு இருக்காரு. இந்த வீடியோ இந்த நபருடைய கார்ல இருந்த டேஷ் கேம்ல பதிவாகி இருந்திருக்கு. அதை தான் இந்த பேஜ்ல இருந்து ஷேர் பண்ணிருக்காங்க. நம்ம ஊர்ல மனித நேயம் அப்படின்றது இன்னும் குறையலைங்க, எல்லார்கிட்டயுமே இருக்கு. இத நம்ம பார்க்க முடியுது. அதுக்கான சிறந்த உதாரணம் தான் இந்த வீடியோ. ஹலோ ஹரூர் அப்படின்ற பேஜ்ல இருந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருக்காங்க. பார்க்கும்போதே அப்படி ஒரு நிகழ்ச்சியை ஏற்படுத்துது இந்த வீடியோ. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நல்லபடியாக நார்மல் டெலிவரி ஆகி பையன் பிறந்துட்டா, ரொம்ப சந்தோஷம்.